வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செட் அனலாகி. எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்த ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன எஸ்எஸ்சி எக்ஸாமில் வித்தியாசமாக கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செட் அனலாகி. செட் அனலாகின்னு சொல்லலாம், இல்லைனா குரூப் அனலாகின்னு சொல்லலாம், நேம் என்ன வேணாலும் வைக்கலாம். பட் கொஷின் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி ஒரு மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு கொடுப்பாங்க, அடுத்து ஒரு செட்டு கொடுப்பாங்க, 4 ஆப்ஷன்லேயும் ஒரு செட் இருக்கும். இதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னால் கேட்டது கிடையாது, நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த செட்டுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்கும், சேம் லாஜிக் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த லெட்டர் சீரிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் நம்ம என்ன லாஜிக் அப்படிங்கிறத பார்க்கணும். சேம் லாஜிக் தான் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இருக்கும். இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி ஒரே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குதுன்னா நம்ம அடுத்து செகண்ட் லெட்டரை பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம செகண்ட் லெட்டரை பார்க்கவே வேண்டாம். ஓகே, இந்த ஆப்ஷனே நம்ம செக் பண்ணவே வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், மற்றபடி இதையும் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பாருங்க. ஓகே, நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, வெறுமனே இங்கே உங்களுக்கு வந்து FHL இருக்குது. அதே மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அப்படி எடுத்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து 2வது லெட்டரை பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா தான் நீங்கள் இந்த 2வது செட்டுக்கே போகணும். ஃபர்ஸ்ட் செட்டை வச்சே நீங்கள் வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த லாஜிக் இது கரெக்டு தானா அப்படின்னு ஓரளவு உங்களுக்கு டவுட் வருது, ஒரு சில கொஸ்டினே தப்பாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க, அந்த எந்த லாஜிக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இந்த டாப்பிக்கில் பர்டிகுலராக நிறைய கொஸ்டின் தப்பான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் ரெண்டையுமே செக் பண்ணிட்டீங்கனால தெரிஞ்சிடும். இதில் ஒரு லாஜிக் இருக்குதுன்னா அந்த கொஸ்டின் தப்பு, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுப்போம். FHL. ஓகே, FHL. ஸோ Fக்கு 6, Hக்கு 8, Lக்கு 12. இங்கே +2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +4. ஸோ +2 +4ங்கிற லாஜிக் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால நான் உங்களுக்கு இதையும் சேர்த்து எடுக்கிறேன். IKO. ஓகே, IKO. ஐக்கு 8, ஐக்கு 9, கேக்கு 11, ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இங்கே +2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +4. ஸோ +2 +4 அப்படிங்கிற லாஜிக் தான் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இருக்குது. ஸோ இது நம்ம 2வது செட்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, பட் நீங்கள் 2வது செட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் எக்ஸாமில் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் மட்டும்தான் 2வது செட்டுக்குள்ளே வரணும். இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் நான் டைரெக்டாக அந்தந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை எழுதிடுறேன். ஏன்னா லெட்டரை எழுதி நம்பர் எழுதி அடுத்து டிஃபரன்ஸ் எழுதிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். டேரெக்டாக உங்களுக்கு அதோட ஃபேஸ் வேல்யூ மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஃபேஸ் வேல்யூ டக்குன்னு எழுதுங்க. இப்போ ஈக்கு 5, ஓகே, ஜிக்கு 7, கேக்கு 11. ஸோ இங்கே +2 +4ங்கிற லாஜிக் இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷன் இன்னும் எலிமினேட் ஆகலை. அடுத்து பி. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கு 9, எல்லுக்கு 12. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுலேயே வந்து இது ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே வந்து +3 வருது அப்படின்னால இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு 8, எல்லுக்கு 12. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +4 வந்திருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் டியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 24. ஏ வந்து 1 எழுதலாம், இல்லைன்னா 26 + 1 போட்டிங்க அப்படின்னா 27 எழுதலாம். ஓகே, அதாவது மறுபடியும் அந்த இசட்டுக்கு அப்புறம் ஏ வருது பி வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இசட் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஓகே, அடுத்து ABCன்னு அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா இது 27, இது 28, இது 29, இது 30, இந்த மாதிரி போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ கூட 26 கூட்டிக்கோங்க. இப்போ 1 கூட 26 கூட்டிங்கன்னா 27 வருதா. இப்போ டி வருதுன்னா டியோட ஃபேஸ் வேல்யூ 4. ஸோ அது கூட 26 கூட்டினீங்கன்னா 30. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆனால் என்ன மாதிரி வந்திருக்கும், திரும்ப ரிப்பீட் ஆனால் என்ன வந்திருக்குமோ அந்த நம்பரை எழுதுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் 24 + 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்திருக்கும். ஸோ இதுவும் தப்பு.
ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ரெண்டாவது லெட்டருக்கு போகவே வேண்டாம். இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் வச்சே பார்த்துருக்கணும். இதுவும் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம். ஓகே, ஸோ முடிஞ்சளவு இதில் டைமை கம்மி பண்ணணும். ஓகே, இதில் நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காலாம் பண்ண முடியாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். பட் அதில் நீங்கள் எவ்வளோ டைமை கம்மி பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் பாருங்கள். நான் டேரெக்டாக நம்பர் என்னவோ அதை எழுதுறேன், லெட்டரை எழுதவே போகிறது கிடையாது. இப்போ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, ஓக்கு 15, எல்லுக்கு 12. இங்கே என்ன லாஜிக் இருக்குது? -3 லாஜிக் தான் இருக்குது. அது எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸ் 24, யூ 21, பி வந்து 2. ஓகே, 2ன்னு சொல்லலாம், இல்லைனா 26 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இது வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, ஏன்னா இங்கே -3 வந்தாலும் இங்கே -3 வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி, இப்போ KHO. ஓகே, கேக்கு 11, ஹச்சுக்கு 8, ஓக்கு 15. இங்கேயுமே வந்து மேட்ச் ஆகலை. இங்கே 8க்கும் 15க்கும் வந்து -3 வராது. ஸோ ஆப்ஷன் பியும் எலிமினேட் ஆகுது. ஆப்ஷன் சி பாருங்கள், EBY. ஈக்கு வந்து 5, பிக்கு 2, ஒய்க்கு வந்து 25. ஓகே, இப்போ நம்ம பிக்கு வந்து 2ன்னு எடுக்காமல் 26 + 2ன்னு எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வந்திருக்கும்? இங்கே 28 வந்திருக்கும். இங்கே இந்த 2வை மட்டும் பாருங்கள். இதோட நீங்கள் இந்த 2வை கம்பேர் பண்ணுங்கள். இந்த அடுத்த சைக்கிளுக்கு மறுபடியும் போகுது இல்லை, ரிவர்ஸில் போகுது இல்லை, அப்போ மட்டும் நீங்கள் இதை வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 5ல் 2 போணுச்சுன்னா -3 தான். 5 -3 தான் 2. 28 -3 தான் வந்து 25. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. பட் டியை செக் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2வது லெட்டரை செக் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான். XUB, எக்ஸுக்கு 24, யூக்கு 21, பிக்கு 2. ஓகே, இங்கே இருக்க XUB தான், இங்கே XUB தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துருந்தாலே இதை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ FBX, எஃப்க்கு 6, பிக்கு 2, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ நான் இந்த இடத்துல சைக்கிள் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ரிவர்ஸில் போகுது. ஏக்கு அப்புறம் மறுபடியும் ZYX அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் போகுது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எந்த இடத்துல மாறுதோ அந்த லெட்டருக்கு வந்து +26 போட்டுக்கோங்க. 26 + 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 28. இதோட 2வை மட்டும் கம்பேர் பண்ணுங்க, -4. 28லேருந்து 24 அப்படிங்கிறப்ப இங்கேயும் -4 தான். ஸோ -4 தான் லாஜிக். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்கள். இப்போ QNI. ஓகே, Q17, N14, I வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3 தான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, YRM. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 25, R 18. இதுலேயே வந்து தெரிஞ்சிருச்சுங்க -6 வருது அப்படின்ட்டு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து AYT, ஆப்ஷன் சி. ஓகே, ஏக்கு 1, ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25, டீக்கு வந்து 20. இப்போ நீங்கள் இந்த இடத்துல மாற்றலாம். இங்கே வந்து நீங்கள் இதை 26ன்னு போடலாம், இது 25, அடுத்து இங்கே 20. இங்கேயுமே வந்து பாருங்கள் -5 தான் வந்திருக்கு, நம்மளுக்கு -4 வரணும். அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது, டி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, GCY. ஓகே, ஸோ ஜிக்கு 7, சிக்கு 3, அடுத்து ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 7 -4 வந்து 3 தான். பட் இங்கே வந்து 3 இது வந்து ரிவர்ஸில் மறுபடியும் போயிருக்கு அப்படின்னால 26 + 3 போட்டிங்க அப்படின்னா 28, 29. ஓகே, 29 -4 போட்டிங்கன்னா 25 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ABCD இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா XYZல ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸில் போகிறப்போ அந்த ABCD எந்த லெட்டரோ அதோட நம்பர் கூட, அதோட ஃபேஸ் வேல்யூ கூட நீங்கள் 26 கூட்டிட்டு எழுதி பார்த்து கம்பேர் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ KIG, K11, Iக்கு 9, Gக்கு 7. இங்கே வந்து பாருங்கள் -2, இங்கேயும் -2 தான் லாஜிக். இப்போ ஆப்ஷன் ஏல செக் பண்ணுங்கள். QOM, Q17, O15, M வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பி பாருங்கள்,
HFD. இப்போ உங்களுக்கு -2ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? நடுவில் ஒரு லெட்டர் தான் இருக்குன்ற அர்த்தம். இப்போ ஓ MNO, ஓகே, MNO OPQ. நீங்கள் இப்படியே செக் பண்ணிடலாம். லெட்டர் அதோட ஃபேஸ் வேல்யூ கூட எழுத வேண்டாம். இப்போ DEF நடுவில் ஒன்று மிஸ் ஆயிருக்கணும். ஓகே, GH கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் பியும் கரெக்டாக தான் இருக்கு. DEF GH ஆப்ஷன் பியும் கரெக்டாக இருக்கு. நீங்கள் இப்படி கூட செக் பண்ண வேண்டாம். ஓகே, MNO PQ கரெக்டாக இருக்கு. ஓகே, GHI JK புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் -2 வருதுன்னா நீங்கள் ஃபேஸ் வேல்யூ எழுத வேண்டாம். நடுவில் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. பட் இங்கே -2 வந்துருக்குனால நீங்கள் ரிவர்ஸில் போகணும். இப்படி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஏபிசிடியில் ரிவர்ஸில் வர்ற மாதிரி வந்துடும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ரிவர்ஸில் வர்ற மாதிரி வந்துடும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டர்லேயே போவீங்க. பட் இங்கே நீங்கள் பின்னால் இருந்து பார்க்கணும். ஓகே, இப்போ HIJ வந்திருக்கணும், N வந்திருக்கு. அப்போ இது வராது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. இப்போ பிபி நடுவில் மிஸ் ஆகவே இல்லை, அதே லெட்டரே வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து எலிமினேட் ஆகுது. ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக உங்களால் பண்ண முடியும். -2 வர்றப்ப நீங்கள் இந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணுங்க. +2 வந்துச்சுன்னா இங்கே இருந்து பாருங்க. ஓகே, இங்கே இருந்து பாருங்க. +2 வரக்கூடிய கொஸ்டினும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது லெட்டரோட லாஜிக் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா 2 ஆப்ஷன் நம்மளுக்கு மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ Fக்கு 6, Cக்கு 3, Zக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26, இங்கே -3. இப்போ 26 + 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கும்? 29 வந்திருக்கும். 29 - 3 வந்து 26. அப்போ -3 அப்படிங்கிறத லாஜிக். -3க்குலாம் வந்து நீங்கள் ஏபிசிடியும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நடுவில் 2 லெட்டர் மிஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து 2 லெட்டர் 3 லெட்டர்னு கேப் போடுறப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் வேல்யூவை எழுதிடுங்க. இப்போ ஏயையும் பியையும் மட்டும்தான் செக் பண்ணணும். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா YVS. ஸோ ஒய் வந்து என்னது 25, வி வந்து 22, எஸ் வந்து 19. ஸோ -3 தான், இங்கேயும் -3 தான் கரெக்டாக இருக்குது. ஏ தான் ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி பியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ RPM. ஓகே, R18, P வந்து 16, இங்கே வந்து -2 வந்துருச்சு. அப்போ இது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு சில கொஸ்டினில் நீங்கள் ரெண்டாவது லெட்டரையும் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ LOR, எல்லுக்கு 12, ஓக்கு 15, ஆருக்கு 18. ஸோ +3 தான், இங்கேயும் +3. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, DHK, D4, ஹச்சுக்கு 8, கேக்கு 11. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க +4 வந்துருச்சு. அப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்து AEH, பி, ஆப்ஷன் பி. ஏ வந்து என்னது? A1, E 5, ஹச்சுக்கு 8. இங்கேயுமே வந்து பாருங்க +4 வந்துருச்சு. ஸோ அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் சியை பாருங்க. சி, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா BEH. ஸோ பிக்கு 2, இக்கு 5, ஹச்சுக்கு 8. ஸோ இங்கே வந்து +3 தான் வந்திருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, டி பாருங்க, AFI, ஏக்கு 1, எஃப்க்கு 6, இங்கே வந்து +5 தான் வருது. அப்படிங்கிறப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ TQN, டிக்கு 20, Qக்கு 17, Nக்கு 14. ஸோ -3 தான் லாஜிக். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, YVS. ஸோ Y வந்து 25, V வந்து 22, S 19, -3 தான் இங்கே இருக்குது. ஓகே, போன கொஸ்டின் மாதிரியே வந்திருக்கு, ஆனால் இது வேற கொஸ்டின் தான். ஓகே, இங்கே -3 +3 வந்துருந்துச்சு, இங்கே -3 வந்துருக்கு. ஓகே, ஸோ இங்கே -3 தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, AXV, A1, X வந்து 24, U வந்து பார்த்தீங்கன்னா 21. இப்போ ஏ வந்து நான் 26 + 1ன்னு போட்டேன் அப்படின்னா இங்கே 27 வரும். ஸோ -3 தான் இங்கேயும் வந்திருக்கு. பியும் கரெக்டாக தான் இருக்குது. சியை பாருங்க, GDY, ஓகே, G7, D4, Y வந்து பார்த்தீங்கன்னா 25. இப்போ 4க்கு வந்து நான் 30 போட்டோம்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் 5 வரும். ஓகே, 4 வந்து 26 + 4 போட்டோம்னா 30 -5 இங்கே வந்துடும். நம்மளுக்கு -3 தான் வேணும். அப்போ இது வந்து எலிமினேட் ஆகுது. ஓகே, இப்போ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா JGX, J10,
G7 எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. இங்கே டிஃப்ரென்ஸ் அதிகமாக வருது. நீங்கள் இதில் 26 + 7 போட்டு பார்த்தாலுமே அதிகமான டிஃப்ரென்ஸ் வந்துடும். இப்போ ஆப்ஷன் டி எலிமினேட் ஆகுது. 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. நம்ம 2வது லெட்டரோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகே, இப்போ 2வது லெட்டர் வந்து என்னது? SMG. ஓகே, ஸோ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19, எம்முக்கு 14, ஜிக்கு 7. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ 19ல் 14 போச்சுன்னா -5, 14ல் 7 போகுதுன்னா -7. இப்போ -5 -7 அப்படிங்கக்கூடிய லாஜிக். ஓகே, இது வந்து மற்ற ஆப்ஷனில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. சாரி, இங்கே எம் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகே, இங்கே 13. ஸோ 13 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எம்முக்கு 13 போட்டோம்னா இங்கே வந்து 19ல் 13 போகுது அப்படின்னா என்னது? -6. 13ல் 7 போகுதுன்னா -6. ஸோ -6 -6 அப்படிங்கக்கூடிய லாஜிக் இது இருக்குதான்ட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏல வந்து பாருங்க, ஏபி மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணணும். PMG. ஓகே, இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, எம்முக்கு 13, -3 தான் வருது. அப்போ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் அப்போ கரெக்டாக இருக்கும். BVP, B2, V22, P வந்து பார்த்தீங்கன்னா 16. ஓகே, இங்கே வந்து -6 வருது. பட் இங்கே 26 + 2 போட்டிங்க அப்படின்னா 28, 28 - 6 போட்டிங்கன்னா 22 வருது. அப்போ -6 -6 அப்படிங்கிறது இங்கே மெயின்டைன் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. NPR. ஓகே, Nக்கு 14, P 16, R வந்து பார்த்தீங்கன்னா 18. இங்கே வந்து +2 வந்திருக்கு. +2 வந்திருக்கு. +2 வந்திருக்குன்னா +2 -2 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நீங்கள் ஃபேஸ் வேல்யூ எழுதாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நடுவில் ஒரு லெட்டர் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. இப்போ NMOP. ஸோ இங்கே N14, சரி, NOP. ஓகே, NOP, O மிஸ் ஆகுது. PQR, Q மிஸ் ஆகுது. ஓகே, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. GHI, ஐக்கு அப்புறம் கேஏ தான் வரும், இங்கே மிஸ் ஆகலை நடுவில். அப்போ இது வந்து ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகுது. ஓகே, CDE, EFG இது கரெக்டாக இருக்குது. ஓகே, WXY, ஒய்க்கு அப்புறம் Z மறுபடி ஏ. ஸோ இந்த ஆப்ஷனும் மிச்சம் இருக்குது. KLM, NO. ஸோ 3 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் ஆயிருக்குது. 3 ஆப்ஷன் மிச்சமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது லெட்டருக்குள்ள என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ DFH. ஓகே, டிக்கு வந்து எத்தனை? 4, எஃப்க்கு 6, ஹச்சுக்கு 8. இங்கேயுமே +2 தான், +2 தான். DEF, GH. ஓகே, ஸோ அப்போ ஒரு லெட்டர் வந்து நடுவில் மிஸ் ஆகிருக்கணும். ஓகே, STU வந்திருக்கணும், ஆனால் Q வந்திருக்கு, மிஸ் ஆகுது. ஓகே, இது வந்து கரெக்ட் கிடையாது. NOP வந்திருக்கணும், ஆனால் T வந்திருக்கு, இது கிடையாது. ஓகே, JKLMN. ஸோ இப்போ இதுதான் கரெக்ட். ஓகே, ஃபேஸ் வேல்யூ எழுதுறத விட நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஆன்சர் வந்து. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ TXB கொடுத்துருக்காங்க. T20, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24, பிக்கு வந்து 2ன்னு சொல்லலாம். இல்லைன்னா 26 + 2 வந்து எத்தனை? 28ன்னு சொல்லலாம். இங்கே +4, இங்கே +4. ஸோ +4 +4 தான் லாஜிக். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, VZD. ஸோ விக்கு வந்து 22, இசட்டுக்கு 26, டிக்கு 4ன்னு சொல்லலாம். இல்லை 26 + 4 30ன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தாலே தெரியுது +4 +4 தான் மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க, NRY. Nக்கு 14, R 18, ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25. இங்கே வந்து லாஜிக் மேட்ச் ஆகலை. ஓகே, 4ங்கிற டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகலை. அப்போ பி வந்து எலிமினேட் ஆகுது. ஆப்ஷன் சி வந்து பாருங்க, CGI. சிக்கு 3, ஜிக்கு 7, ஐக்கு 9. இங்கே +2 தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் மேட்ச் ஆகலை. ZDI. இசட் வந்து பார்த்தீங்கன்னா 26, டி 4. இப்போ நம்ம 4ன்னு சொல்லலாம். இல்லைன்னா இது வந்து 26 + 4 30ன்னு சொல்லலாம். ஸோ +4 தான் வந்திருக்கு. அடுத்து ஐ வந்து சம்மந்தமே இல்லை, 9 வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதுவுமே வந்து எலிமினேட் ஆயிரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இனிமேல் இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அதை எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ஸில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ண வேண்டாம், ஓகே, கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன்.